ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா புளிச்சக்கீரை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு புளிச்சக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி 2 கட்டுங்க இது சேர்த்திக்கலாங்க. அதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. கீரையை அப்பப்போ இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கீரை எப்போவுமே மூடி போட்டு மூடக்கூடாதுங்க வேகிறப்ப. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை போய் நாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு பாருங்கதா, இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த தொக்குக்கு வெந்தய பொடி கொஞ்சம் போடணுங்க. அது கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வறுத்து அரைச்சிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்த போதுங்க. கருகு விடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுக்குங்க. அவ்வளோதாங்க, வறுத்து வச்சுங்க. இதை ஆறட்டுங்க. தொக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தொக்குகளை நல்லெண்ணெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இதுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்தியே விடணுங்க. கொஞ்சம் 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அடுத்தது கடுகு போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததையும் சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போடணுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கீரை வடிகட்டிட்டு வந்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்குறேங்க, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா குலைவாக வதங்கி வரும். கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் மூடி வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குலைவாக மசிச்சு விட்டுக்கணுங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன்,
மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடணுங்க. தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த கீரையை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு இது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பாருங்க, எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலேயே தாங்க இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாங்க. உரலில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த வாட்டி வெந்தய பொடி இடித்து வச்சுருந்த வெந்தய பொடியை சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.